எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சேலையில் இந்த மாதிரி முடிச்சு குஞ்சம் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம ஏற்கனவே குஞ்சம் போட்டு வச்சுருக்கோம். இது எப்படி வச்சிடலாம். இது வந்து இப்போ கட் பண்ண சேரீ. இதில் எப்படி குஞ்சம் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க நம்ம இப்போ கட் பண்ண சேரீ. இது வந்து பேங்க்லூம் சேரீங்கிறதுனால நம்ம முடிச்சு போடுறதுக்கு இவ்வளவு தூரம் இடம் விட்டு இது பண்ணியிருக்கோம். இதே வந்து பவர்லூம் சேரீ அந்த மாதிரி வர்றப்ப இவ்வளவு இடம் இருக்காது. அதுக்கு வந்து நம்ம இங்கே இருக்கிற இலையெல்லாம் உருகிட்டு போடுற மாதிரி இருக்கும். இதில் எப்படி கட் பண்ணுறதுன்னு இது எப்படி கட் பண்ணி முடி போடுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் பக்கத்தில் இவ்வளோ இடம் குஞ்சம் போடுறதுக்கு இவ்வளோ இடம் கேப் இருக்கணுங்க. நம்ம அதுக்கு மேலே இங்கே ப்ளைன் இருக்குது. இந்த இடம் தேவையில்லை. இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு சேரீயில் இந்த லென்த்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து இதை கட் பண்ணாமல் இந்த இலையெல்லாம் உருகிட்டு போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சேரீ வர்றப்ப உங்களுக்கு அது எப்படி முடி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துறேங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இனி எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். சேரீ வந்துங்க நம்ம இப்படி முடி போடுறப்ப நகர்ந்து வரும். அதுக்காக ஏதாவது கொஞ்சமாக வெயிட்டு மேலே வச்சு அமுத்திட்டு முடி போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு இப்படி இப்படி நல்லா பிரிச்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் இப்படி திருப்பி ஒரு திருப்பி பிரிச்சுக்கிட்டு அப்படியே முடிச்சு. இதுதாங்க பட்டு சேலைக்கு போடுற குஞ்சம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இப்படி ரைட் சைடு முறுக்கிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு அப்படியே முறுக்கணும்னா அப்புறம் முடி போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட வேண்டியது தான். இன்னொரு தடவை நான் மெதுவாக சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க கவனமாக. இப்படி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை ரெண்டாக பிரிச்சுக்குங்க. பிரிச்சுக்கிட்டு இப்படி ரைட் சைடு முறுக்கிக்கணும் நல்லா. அப்புறம் அதை ரெண்டையும் சேர்த்து அப்படியே இப்படி இப்படி முறுக்கிக்கணும் ஆப்போசிட்டில். அப்புறம் ஒரு முடிச்சு. அவ்வளோதான். இன்னொரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு இப்படி இப்படி இந்த சைடில் நல்லா முறுக்கிக்கிறோம். அப்புறம் ஆப்போசிட் சைடில் இப்படி இப்படி முறுக்கிக்கிறோம். இந்த முடிச்சு போடுறப்ப வந்து ஒரே நேராக போடணும். ஒன்று மேலே ஒன்று கீழே போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரே மாதிரி நேராக போடணும். இப்படி இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது நான் சீக்கிரமாக இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு அப்புறம் காட்டுறேன், பார்த்துக்கலாம். இப்போ அழகாக முடிச்சு போட்டாச்சுங்க. அடுத்தது வந்து கடையில் காட்டுற மாதிரி இப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி போடுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.